பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூலகக் கல்லறை. ஒரு வாசிப்பை மரணம் நேசித்து விட்டது. புத்தகங்களெல்லாம் கண்ணீர் அஞ்சலியில். உன்னிடம் எதையோ கற்றுக்கொள்ள மரணம் கூட உன்னை கவ்விக்கொண்டது. தந்தைக்கு மரணம் உண்டு, அறிவு தந்தைக்கு ஏது மரணம்? உன் நீத்தலால் கசிந்து போன எங்கள் கண்களில் நீ பதியமிட்ட நம்பிக்கை மட்டும் நசிந்து போகவில்லை. உன்னை கொண்டாடுவதால் புரிகிறது அறிவு உன்னால் கொண்டாடப்படுகிறது என்று. அறிவு புதையல் வந்து விழுந்ததால் உன் மன்னரை கூட களிப்பு கொண்டது. நுரை தள்ளும் வரை வாழ்ந்தாய், வயதிலல்ல அறிவில். ஓயாத அலையாய் மாயாது உன் புகழ். நீ புதிரான புதிரல்ல, அரிதான கதிர். அடக்கத்தின் சிகரம் நீ. உன்னை எப்படி அடக்கம் செய்தார்கள் நான் அறியேன். பண்பாடு மட்டும் அப்படி எப்படி கைகட்டி உன்னில் சேவகம் செய்தது? ஆச்சரியக்குறியாய் நான். மொழிகள் கூட அடர்த்தியாக கர்வப்பட்டன உன் லாபகமான மொழிதலால். கற்கண்டு சொற்களும் உன் கல்லூரும் கருத்துக்களும் தித்திப்பில் திளைப்பதில் ஆச்சரியமில்லை. அறிவுக்கு விஸ்வரூபமானாய், அன்புக்கோ நீ அடிமையானாய். சூபித்துவம் உன் சூத்திரமானது, எளிமையோ உன் பாத்திரமானது. நீ புன்னகைத்த போது என் மனசு வெள்ளையடித்து கொண்டது. ஆய்வுகளில் சுழியோடினாய், தேடல்களில் முத்தெடுத்தாய். இலக்கியம் உன்னை தத்தெடுத்து கொண்டது, இலட்சியமோ உன்னில் முத்தெடுத்து கொண்டது. உனது குரல் கேட்கிறது அறிவுலக ஓர் அசரீரியாக. ரசிப்பதற்குரிய உன் எழுத்தும் வசிப்பதற்குரிய உன் கருத்தும் ஏராளம் தாராளம். உன் சமுதாய பங்களிப்பு மறுமலர்ச்சிக்கு அன்பளிப்பானது. நீ நாட்காலிகளுக்கு ஆசைப்பட்டதில்லை, நாட்காலிகளோ உன் இருப்புக்கு ஆசைப்பட்டன. நீ பலதை இழந்ததால் அல்லவா நாம் பலதை பெற்றுக்கொண்டோம். டாக்டர் சுக்ரியே, இந்த பெயரை உச்சரிக்கும் போதே மனமெங்கும் ஒரு மகிழ்ச்சி பரவுகிறது. உங்கள் நினைவுகளை கோர்வையாக்கி உங்களுக்கே நாம் சூட்டுகின்றோம். சின்ன தென்றலாகத்தான் நீங்கள் உருவெடுத்தீர்கள். அந்த மென்மையின் தளவலினாலேயே எம் சமூகத்துக்கு ஒத்தடம் கொடுத்தீர்கள். எம்மில் வித்தாய் பிறந்து மக்கள் சொத்தாய் மாறினீர்கள். உங்களில் தவழும் அந்த மென்மையையும் அகமதில் நிறைந்திருந்த வீரிய அறிவையும் எடுத்துரைக்க சொற்கள் போதவில்லை. நீங்கள் எங்கள் சரித்திர நாயகன், எமக்கு உரமாகவும் வேறாகவும் இருந்தீர்கள். எம் இதயத்தில் ஆசனமிட்டிருந்தவரே, நீங்கள் மறையவில்லை. எம் இதய நாளங்களில் குடியிருக்கிறீர்கள். உங்களிடம் என்ன இல்லை? உங்கள் அந்த விரிந்த மனதில் எத்தனை அறிவு கூடாரங்கள்! உங்களில் தான் நாம் நடுநிலை என்ன என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டோம். உங்கள் மல்லிகை சிரிப்பால் எம்மை மயங்க வைத்து தூய்மையாய் எம்மை அரவணைத்தீர்கள். நீங்கள் திறந்த புத்தகம், நீங்கள் திறந்த பல்கலைக்கழகம். உங்கள் பாதிப்பில்லாமல் எந்த நலிமையும் பிரகாசிக்க மாட்டான். உங்கள் பாடம் படித்த அந்த தருணங்கள் இன்னும் எம் மனதில் நிலையாய் வட்டமிடுகின்றன. பெரும் குளத்தில் சிறுகல்லாய் எம்மை அசையச் செய்தீர்கள். உங்கள் அறிவின் ஆழத்தில் தான் நாம் நலிமிக்கலானோ. ஜாமியா அறிவு ஊற்றாயிற்று. உன்னோடு பேசிய போது தான் விளங்கியது புத்தகம் எம்மோடு பேசியதென்று. உன் கைகளை குலுக்கிய போது புத்தக வாசனை அல்லவா பீரிட்டு எழுந்தது. உன் கல்லறை நூலகமாய், அறிவின் காப்பகமாய், ஆய்வின் களஞ்சியமாய் காட்சி தருவதில் என்ன ஆச்சரியம்! அட்டை கத்தியை பலர் வாளாக சுழற்றினர். நீயோ உன் தனித்துவமான பேனாவால் அல்லவா
போராளியானாய்? டாக்டரே, ஜாமியாவில் நீங்கள் பணிபுரியவில்லை. அந்த பல்கலைக்கழகமே உங்களை உட்கார வைத்து கற்றுக்கொண்டது. நீ ஆலமர விருட்சமாய் நின்றதால் அல்லவா நாம் நிழல்வரம் பெற்றோம். நீ வகுப்பறைக்கு வந்தபோதுதான் தெரிந்தது அது நூலகமென்று. மாணவர்கள் வானவர்களாக அற்புதம் செய்தாய். மூங்கிலாக இருந்த எங்களை துளையிட்டாய். அமுதகானமாய் முளைவிட்டோம். நீ தீபத்தை ஏற்றிய போதுதான் நாங்களெல்லாம் இருளில் இருந்ததை உணர்ந்தோம். நதியாய் எம்மை அள்ளிக்கொண்டு பயணித்தாய். சமுத்திரம் கண்டோம். துருப்பிடித்த ஆன்மாவை அமிலம் கொண்டு கழுவினாய். சுத்தமானோம். வறண்டு போன இதயங்களில் உன் கனிவு பேச்சு ஈரப்பசை தடவியது. சிந்தனை பள்ளியாய் கொலுவிருந்தாய். சந்தன அறிவு எம் தொடக்கப் புள்ளியாய். அசத்திய புறசிந்தனையால் உடைபடாமல் எம்மை அடைகாத்தாய். முட்டைவாசிகளாக உள்ளிருந்த நாம் வீரிய குஞ்சிகளாக பிறந்து கொண்டோம். உன் ஊன்றுகோலை தடவி பார்த்தோம். மூசாவின் ஆசாக்கோல் போல் மந்திரப்பேனையாய் அது மாறியிருந்தது. நீ பற்ற வைத்தாய். பின்பு தீக்குச்சியாய் அணைந்து போனாய். அறியாமை இருளகற்றும் அணையாத அக்கினியாய் எம்மை ஆக்கிச் சென்றாய். காற்று மண்டலத்தில் கலந்துவிட்ட உன் கடைசி மூச்சை சுவாசித்ததால் பலர் அறிஞர்களானாலும் ஆச்சரியமில்லை. உயிரற்ற உன்னை சந்தூக்கில் வைத்து புஜங்களில் சுமக்க நினைத்தவர்கள் உயிருள்ள உன் சிந்தனையை தங்கள் வாழ்வில் சுமக்காமலா இருக்கப் போகிறார்கள்? டாக்டரே, நீங்கள் எங்கும் செல்லவில்லை. இங்கேதான் இருக்கிறீர்கள். நலிமீக்களாக, ஜாமியாவாக, இஸ்லாமிய சிந்தனையாக, முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்காவாக நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள். எங்கும் செல்லவில்லை. வஸ்ஸலாம்.